ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோட லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். சாதம் கொதிச்சிட்ருக்கு. கீரை கடையில் தான் பண்ண போகிறேன். கருணக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். கருணக்கிழங்கு நல்லா கட் பண்ணிவிட்டு 4 to 5 வாட்டி நார்மல் வாட்டரில் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி கழுவின தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்தால் நம்மளுக்கு அதோட காரத்தன்மைலாம் இருக்காது. இப்போ குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 விசில் போல் விட்டால் நல்லா வெந்து வந்துடும். சில கிழங்கு 1 விசில்லே வெந்துடும். அது கிழங்கோட தன்மையை பொறுத்து இருக்குது. இப்போ 2 விசில் வந்துச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. உப்பு, கொஞ்சமாக புளி தண்ணி, நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா இதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். கூடவே கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தா நம்மளுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதுக்காக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே கீரை ரெடி பண்ணிடலாம். நான் ஏற்கனவே பருப்பு ஊற வச்சுருந்தேன். துவரம்பருப்பு, கொஞ்சம் பச்சை பருப்பு. அதை கீழே அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கீரை சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் கீரை பருப்பும் நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் நான் பருப்பை ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். இப்போது 2 பச்சை மிளகா, ஒரு ஆனியன் ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, பெருங்காயத்தூள், சீரகத்தூள், ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். என்னோட குக்கரில் ஒரு 6 விசில் போல் விட்டால் தான் கீரை நல்லா வெந்து வரும். உங்கள் குக்கரில் எப்படியும் நீங்கள் அதை மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மத்தில் கடைஞ்சி விட்டுக்கலாம். நான் இது மிக்சிலெலாம் போட்டு அரைக்க மாட்டேன். மத்தில் கடைஞ்சாவே நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான அரைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருணக்கிழங்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது தோசைக்கல் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கருணக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு சைடு நல்லா வெந்ததும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம லோ இல்லை மீடியம் கூட வைக்கலாம். அப்போ தான் கிறிஸ்பியாக வெந்து வரும். நல்லா திருப்பி போட நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஆகிடும். அவ்வளோதான், குக்கிங் முடிஞ்சிடுச்சு. இதோட சாப்பிடலாம். சுட சுட சாதம், கீரை கடையல், கருணக்கிழங்கு, இதுதான் எங்களோட லன்ச் மெனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.